ஸோ நம்ம எதுவா இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அதிகமா வரும். வார்த்தையே வாழ்க்கையாகும்னு சொல்ற மாதிரி இந்த குரங்க நினைக்காதன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதை தான் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாரு காரணம்னா கண்ணாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரே நபர் தான். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் கூட அந்த ஓவர் திங்கிங்ன்ற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ இருந்து இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுனான்னு சொல்லி உங்களை வந்து மேம் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா நம்மளால பணம், வெற்றி, ஆரோக்கியம் இதெல்லாம் ஈர்க்க முடியுங்களா? அஜித் சார் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்களே சிரிக்கலாம். அப்போ எது வேணுமோ அதை பத்தி மட்டும் அதிகமா யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில ஆல்ரெடி நம்ம இந்திராணி மேம் வந்து பார்த்துருக்கோம். ஃப்ளவர் ரெமெடிஸ் பத்தி நமக்கு போன வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நமக்கு சொல்றதுக்காக மேம் ரெடியா இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். லாஸ்ட் நீங்க ஃப்ளவர் ரெமெடிஸ் பத்தி பேசுனீங்க, நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பா பயன்பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. இன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன் மேம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன மேம்? அது எப்படி வந்து நமக்கு பயன்படுது? அன்றாடம் நம்ம ஒரு விஷயத்துலையுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளையும் அறியாம நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை ஈர்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னோட வாழ்க்கை நான் இப்படி இருக்குதுன்னா அதை நான் ஈர்க்க போய் தான் எனக்கு அது வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஒருத்தருக்கும் அந்த மாதிரி நடக்குது. ஆனா நம்மளுக்கு அது வந்து ஒரு அறிவுபூர்வமா, நம்மளுக்கு உணர்வு பூர்வமா தெரிய மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஆயிடுவோன்றது தான். எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களை ஈர்க்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. தனியா நம்ம அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. 24 மணி நேரத்துல நான் 1 மணி நேரம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 23 மணி நேரம் நான் நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம எதுவா இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அதிகமா வரும் அப்படின்றது தான். இது வந்து ஜென்ரலா இருக்கிற ஈர்ப்பு விதியே அதுதான். வார்த்தையே வாழ்க்கையாகும்னு சொல்ற மாதிரி நம்ம எதை அதிகமா பேசுறோமோ அந்த விஷயத்த பெரியாளாக்கி விடுறோம்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை நம்ம லைஃப்ல வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது, அதை பத்தி அதிகமா நினைவு கூர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மனசுல சந்தோஷம் வருது, நன்றி உணர்வு அதிகமாகும். அப்போ வந்து எல்லாம் நல்ல விஷயங்களா நடக்கும். ஆனா மனுஷங்களுக்கு நார்மலா ஒரு ஹேபிட் இருக்கும். எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களை அதிகமா நினைச்சு பாக்குறத விட நம்மளுக்கு நடந்த நேர்ந்த சங்கடங்கள், கவலைகளை பத்தி திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறது மட்டும் இல்ல, அதை ஃபீலே பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அடிபட்டு இருக்கும், அப்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க யாராவது, அதை இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதை திரும்ப திரும்ப அதை கொண்டு வர்றப்போ உடம்புல அந்த ஃபீலிங் வந்து பதிய ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு இந்த மாதிரிதான் நடக்க ஆரம்பிக்குமோ அப்படின்றது நிறைய ஒரு நம்பிக்கையா நம்மள அறியாம நம்மளோட ஆழ் மனசுல பதிஞ்சு நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அந்த மாதிரிதான் நடக்கும். அப்போ சாய்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம நல்ல விஷயங்களை எவ்வளவுக்கு அவ்வளவு நினைச்சு பாக்குறோமோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, இந்த புரிதல் இருந்தாலே இந்த தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆனா அதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தான். டெய்லி பண்றப்போ அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பத்தி யோசிக்கிறோம், வேண்டாம் இப்போ கேன்சல் பண்ணிடலாம், தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா இந்த பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா விடலாம். மேம், இப்போ நம்ம வாழ்க்கைக்கும் எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த எண்ணங்கள்னால நம்ம வாழ்க்கை எப்படி பாதிப்படைகிறது, எந்த அளவுக்கு பாதிப்படைகிறதுன்றது கொஞ்சம் சொல்லுங்க மேம். எண்ணங்கள்னால தேவையான விஷயங்களை நம்ம ஈர்க்கிறத விட்டுட்டு எனக்கு எதெல்லாம் வேணாமோ அதை பத்தியெல்லாம் நான் நினைச்சு அந்த விஷயத்துக்கு அதிகமா சக்தி கொடுத்துட்டு அதை பெரிய ஆளாக்கி விட்டுட்டு என் லைஃப் பூரா அந்த விஷயமா தான் இருக்கும். இவ்வளவுதான் நடக்கும். ஸோ இதுதான் ஒருத்தர் வாழ்க்கையிலயும் நடக்கிறது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அந்த விஷயம் வேண்டாம் நினைச்சாலும் அது வரும். ஓகே, வேணும்னு நினைச்சா வருமா அப்படின்னா அது நீங்க எந்த எனர்ஜில இருந்து நினைக்கிறீங்கன்றது. ரொம்ப டெஸ்பரேட்டா எனக்கு இது வேணும்னா வரவே வராது, ஓடி போயிடும். ஓகே ஓகே, இப்போ நீங்க ஒரு கெட்ட விஷயம் எனக்கு நடக்கவே கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடந்துரும். ஓகே, இந்த குரங்க நினைக்காதன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை தான் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த விஷயம் இருக்குதுன்றதே மறந்துடணும். ஓகே, அதை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பிரசன்ஸே இல்லை. அது இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்களோ, உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி நடத்துவீங்களோ அப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அது இல்லாமையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வுக்கும் யாரு காரணம்னா கண்ணாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரே நபர் தான், வேற யாரும் கிடையாது. ஆனா ஈஸியா வந்து நான் என்ன பண்ணலாம்னா எதிர்த்தாப்புல இருக்கவங்கள பாயிண்ட் பண்ணலாம்.
ஓகே. இப்படி பாயிண்ட் பண்றப்போ என்னோட ஒரு விரல் தான் அவங்கள நோக்கி இருக்கு, மிச்ச 4 விரலும் என்ன நோக்கி தான் இருக்குது. அப்ப என்னதான் நான் ஏதோ கரெக்ட் பண்ணணும், மத்தவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து நான் ஏதோ அவங்களுக்கு செஞ்சிருக்கேன் ஓகே அப்படின்றது ஒண்ணு இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என்ன யாருமே மதிக்க மாட்றாங்க, எனக்கு மரியாதையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட மதிப்பு தெரியல, அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ புரியல, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல, லவ் பண்ணல. ஸோ அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் இந்த உலகம் அவங்களுக்கு கொடுக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அவங்க வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது அவங்கள மட்டும்தான். அவங்கள கரெக்ட் பண்ணாலே எல்லாமே சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறும். ஆனா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோம்னா நம்மள சுத்தி இருக்கவங்கள மாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றோம், நம்ம மாறுறதுக்கு ரெடியா இல்லை. கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மேம், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு இப்படியே இருக்கு அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரியான நபர்கள் வந்து மாற்றணும் இல்லை வந்து அவங்களோட எண்ணத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எப்படி என்ன மாதிரி சொல்லுவீங்க அவங்களுக்கு? ஒரு விஷயம் கூட நல்ல விஷயம் இல்லையா அப்படின்றத யோசிக்கலாம். அண்ட் நம்ம லைஃப் வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நீங்களோ நானோ பிறக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஸ்பெர்ம்ல இருந்து வந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாவே நிற்கிறோம். இதுவே நம்மளுக்கு லாபம். ஓகே. ஸோ இங்கேருந்து எடுத்த விஷயம் எல்லாமே இங்கேருந்து எடுத்தது தான். இதுக்கப்புறம் சொத்தாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், நாலேஜாக இருந்தாலும் இங்கே வர்றப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். இப்போ நம்ம இருக்கிறதே, இப்போ நம்ம என்ன வெயிட்ல ஒரு 60 கிலோ இருக்கோம்னா 60 அவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம இருக்கோம் பிறந்ததுலேருந்து அந்த ஸ்பெர்ம்லேருந்து யோசிச்சோம். அப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒன்று, அது இவ்வளோ தூரம் நம்ம நல்லா இருக்கோமே அப்படின்ற, நம்மளுக்கு எது நடந்தாலும் நல்லதாக தான் நடக்கணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஓகே. ரெண்டாவது, இப்போ நம்ம எதுவும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வந்ததுனாலும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் புலம்புறவங்க வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்றத அதிகமாக ஏன் புலம்புறாங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்றது சொல்லலாம். இது நீங்க ஈஸியா சொல்றீங்க, என் லைஃப்ல அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம எவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மள மத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம ஒருத்தவங்களை நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க இதை அழகா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பாராட்ட பழகிட்டோம் அப்படின்னா அந்த பாராட்டுகள் உங்களுக்கும் வரும். அந்த அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு மனசு வரலைன்னா நம்மளுக்கும் பாராட்டு வராது. ஓகே ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதை மாத்திக்கிட்டோம்னாலே ஓகே தான். அந்த கொஞ்சம் பிடிவாதம், அந்த வருஷக்கணக்கா நம்ம பழகின பழக்கம் அதை விட்டுட்டு டக்குன்னு வர முடியாது. இது ஏன் நடக்குதுன்னா அவங்களோட பெத்தவங்க, அவங்க வளர்ந்த சூழல்கள் வந்து அவங்களை இந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணியிருக்கோம். அவங்கள அந்த மாதிரி யாராவது கார்னர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க மாமியார் அவங்கள வந்து ரொம்ப கார்னர் பண்ணியிருப்பாங்க. அவங்களால மாமியாரை போய் வந்து ஹிட் பண்ண முடியாது. அப்போ மருமகளை காமிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்னா பாஸ் வந்து அவங்கள வந்து ஏதாவது பண்ணல அப்படின்னு குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் பாஸை போய் திட்ட முடியாது. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே இவங்க போய் திட்டலாம். கண்டிப்பா. சோ நம்மளை விட எளியவங்க கிட்டதான் நம்ம போய் நம்ம பலத்தெல்லாம் காட்டுறது. கண்டிப்பா. நம்ம மேல இருக்கிறவங்க கிட்ட போய் காமிச்சா அடி வாங்கிருவோம்னு தெரியும். சோ அந்த இடத்துல ஒரு புத்தியும் வேலை பாக்குது. பட் ரிவெஞ்ச் வாங்குறது வேற இடத்துல வாங்குற மாதிரி. கண்டிப்பா. சோ இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னாலே ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து முன்னாடிலாம் இந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் இருந்திருக்குமான்னு தெரியாது. பட் இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஆஃபீஸில் போகிறவங்க, ஈவன் குழந்தைங்கள்லாம் கூட இப்போது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் கூட இந்த ஓவர் திங்கிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இதனால வந்து நம்மளுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பாதிப்பு வரதுக்கான சான்சஸ் இருக்கா இந்த ஓவர் திங்கிங்னால? நிச்சயமா. உங்களால் நிலையா ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஓகே. இப்போ நிறைய சொல்றாங்க, டெக்னாலஜில நல்ல விஷயமும் நடந்திருக்கு, பாதகமான விஷயங்களும் இருக்குது, அது வேற. ஆனா முன்னாடி காலத்துல ஒரு இடத்துல அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடிஞ்சது. இப்போ உட்கார முடியுதானா போனோட தான் உட்கார முடியுது, தனியா உட்கார முடியாது. ஸோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி உங்களால உட்கார்றதுக்கான மனசு இப்பயும் சில பேருக்கு இருக்கு. ஏன்னா அவங்க மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பேஷன், அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது, ஸோ அந்த கிளாரிட்டி இருந்தா பண்ண முடியும். ஆனா இப்போ ஓவர் திங்கிங் என்ன பண்ணுதுன்னா, இப்போ இருந்து இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னான்னு சொல்லி உங்களை வந்து நடக்காத விஷயங்கள் பற்றியெல்லாம் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு உந்தி தள்ளிடுது. அண்ட் இதுக்கு விஷயத்துக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டீங்க, இது உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நீங்கள் விட்டுட்டீங்க, போயிட்டீங்க. ஆனாலும் இது எங்கேயோ வேலை பார்க்கும். ஓகே.
ஸோ இந்த ஓவர் திங்கிங் வந்து தேவையில்லை. நீங்க ப்ரெசென்ட்ல அதாவது அந்த விஷயம் நல்லதாவே நடந்திருக்கலாம். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இப்படி வேர்ஸா போயிருக்குமோ அப்படின்னு நினைச்சு விட்டது கூட நீங்க நினைச்ச மாதிரி கூட நடக்கலாம். ஏன்னா நீங்க அந்த எனர்ஜியில அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி வைஸ். அப்போ நீங்க எந்த அளவுக்கு அதை நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். அதனாலதான் சொல்லுவாங்க எப்பயுமே வந்து நல்லதை மட்டும் நினைக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பேசுற வார்த்தைகளையும் சொல்லுவாங்க இல்லையா, யோசிச்சு பேசு, டக்குன்னு அது ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அது பழிச்சிரும் அப்படின்வாங்க. கண்டிப்பா இதனாலதான் அது சொல்றது. ஓகே மேம் இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா நம்மளால பணம், வெற்றி, ஆரோக்கியம் இதெல்லாம் ஈர்க்க முடியுங்களா? நிச்சயமாங்க. உங்க வாழ்க்கையவே நீங்க மாத்திக்க முடியும். நீங்க டெய்லி ஒரு விஷயத்தையும் நீங்க எப்படி செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக்கலாம். ஓகே மேம். அஜித் சார் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறது நம்மளோட நேயர்களுக்குன்னா என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க டெய்லி சேஞ்ச் பண்ண நம்மளோட இது லா ஆஃப் அட்ராக்ஷனை இது பண்றதுக்காக? டெய்லி காலையில எழுந்திருக்கிறப்போ உங்க கூட நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுங்க. ஓகே. முடிஞ்சதுன்னா கண்ணாடி பார்த்து பேசுங்க. ஓகே. கண்ணாடி பார்த்துட்டு நீங்கள் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு நீங்களே ஒரு சந்தோஷம் இருக்குதுன்றத ஃபீல் பண்ணுறத பார்க்கணும். உங்கள் முகம் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றத பார்க்கணும். அந்த ஃபீலிங் புரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்பு இன்னைக்கு நாள் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க. என்ன பண்ண போறீங்கன்றத உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் அன்னைக்கு நாளை தொடங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி படுக்க போகிறப்பையும் இன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் அது நீங்கள் நல்லா தான் நடந்திருக்கு, செம சூப்பர் அப்படின்னு உங்களை நீங்களே பேட் பண்ணிட்டு படுத்து தூங்கலாம். இது வந்து ரொம்ப வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ். ஓகே மேம். தூங்குற தூக்கமும் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தூங்கினோம்னாலே நம்ம உடம்பு நல்ல ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னாலே மனசு ரொம்ப கிளியராக இருக்கும். உங்கள் உடம்பும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். ஓகே மேம். விஷுவலைசேஷன் வந்து உண்மையிலேயே வந்து வேலை செய்யுமா? வேலை செய்யுங்க. எப்படின்னா நீங்க எவ்வளோ மனசுல இருந்து ஆத்மார்த்தமா நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட பிஜி படிக்கிறப்போ எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும்னு ஆசை. அதுக்கு வந்து எப்படின்னா நல்லா படிப்பேன், கிளாஸ் கவனிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணினேன்னா, அப்போ ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் வந்து இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இது விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னவா நினைக்கிறியோ அதை வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஒரு வீடியோ மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டு அந்த ரேங்கை பார்த்து அப்புறம் எல்லாரும் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எங்கள் ஹெச்ஓடி எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறத ஃபீல் பண்ணுறத அடிக்கடி நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. இது வந்து ஒரே நாளில் பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும் அப்படின்றத ஒரு ஸ்க்ரோல் பார்ல வர்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒன்று ஃபைன் டியூன் பண்ணி இதை வந்து ஒரு வீடியோவா அதுக்கப்புறம் வந்தது. குவைட் சம் டைம், இது எம்எஸ்சி 2 வருஷம். ஸோ நான் அந்த டைமில் நினச்சேன், ஆனால் அது நடந்தது. ஓகே. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும். ஆனா டவுட்டை தாண்டி இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, பஸ்ல போறப்போ வர்றப்போ உட்காந்துருக்கப்போ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபீல் பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டா எல்லாரும் வந்து நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம். அந்த உடம்பு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த இடத்துக்கு போகணுன்றத வந்து நடக்கிறதுக்கான வழிவகைகள் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்க படிக்காமையே இதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இல்லை, நான் நல்லா கிளாஸ் கவனிச்சு அதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணினேன். ஓகே. ஆனா இந்த ஃபீல் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும், நீங்க நல்லா பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். இப்போ இருக்க இது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பண்றப்போ பொதுவாக மக்கள் பண்ற தவறுகள் என்னென்னவா இருக்கும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ற டைம் தவிர மற்ற டைம்ல எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறது, இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து குறை சொல்றது வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். ஓகே. அவங்கள பத்தியும் குறை சொல்லக்கூடாது, அடுத்தவங்கள பத்தியும் குறை சொல்லக்கூடாது. ஓகே. எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்துக்கலாமே ஒழிய எதுவும் தப்பு ரைட்டுன்னு ரொம்ப பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓகே. ஓகே. அதை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இது ரெண்டையும் அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அண்ட் நன்றி உணர்வு கொஞ்சம் அதிகமாகணும். எந்த விஷயம் கிடைச்சாலும் நன்றி உணர்வு அதிகமாகணும். செல்ஃப் லவ் அதிகமாச்சுன்னா அவங்களால லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சந்தோஷமாக காப்பாற்ற முடியும். ஓகே. லா ஆஃப் அட்ராக்ஷனில்
நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சீங்க, எவ்வளோ வீடு வாங்கினீங்க, அந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து மன நிறைவு இருக்கும், சில பேருக்கு வந்து கடன் அடைக்கணும்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒட்டி அவங்களுக்கு உண்டான மனநிலையை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக வர முடியும். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வந்து கோடீஸ்வரர் ஆகணும், எல்லாருக்கும் வீடு வாங்கணும் அப்படின்ற டார்கெட்லாம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஓகே. அப்போ எது வேணுமோ அதை பற்றி மட்டும் அதிகமாக நினச்சி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அதை இப்போ நடந்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே மேம். இப்போ வந்து அந்த விஷயம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. நடக்க போகுது, இப்போ நடக்கலை, அந்த கேப்புக்கு உண்டான ஃபீல் வந்து உங்களை வந்து இன்னும் கேப்பாக அது அப்படியே கொண்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போய் எனக்கு கடன் அடையணும்னு வேண்டியிருக்காரு. ஓகே. அவருக்கு நிறைய கடன் அடைஞ்சிருக்கு, ஆனாலும் நிறைய கடன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அதிகமாக சொன்ன வார்த்தை வந்து கடன். அப்போ நம்மளை இது வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை சுற்றி எல்லாம் ஏஞ்சல்ஸ் ததாஸ்து தேவதைகள் இருக்காங்க, இல்லை வார்த்தையே வாழ்க்கை, அந்த மாதிரி இவர் அதிகமாக சொன்ன வார்த்தை வந்து கடன். அப்போ என்ன நினைச்சிடுதுன்னா இந்த பிரபஞ்சம் இவருக்கு கடன்றது பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு அதை பிளஸ் பண்ணிடுது. ஸோ நிறைய அடைச்சாலும் திருப்பி வரும். அப்போ இப்போ அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, நான் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவரோட ஹாப்பினஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம எப்படி என்ன வேணும்ன்றத கரெக்டாக நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். ஓகே மேம். நீங்க இதுக்காக ஏதாவது பயிற்சி வகுப்பு அந்த மாதிரி எடுக்கிறீங்களாங்க மேம்? பயிற்சி எடுக்கிறதா சொல்லியிருந்தேன் ஜூன்ல. ஆனால் என்னால் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எடுக்க முடியல. இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். அட்வான்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே மேம். தனியாக ப்ராக்டிஸ்ன்றது கிடையாது, பட் டிப்ஸ் எல்லாம் என்னோட யூடியூப் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். ஓகேங்க மேம், கண்டிப்பாக மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மேற்கொண்டு இந்த வகுப்புல பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பரை நான் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா மேடம் வந்து கூடிய விரைவில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறதா இருக்காங்க. அந்த வகுப்பை பற்றின மேற்கொண்டும் விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட மேடம் திருப்பி பார்க்கலாம். நன்றி.